ஷலோம் அலைக்கேம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம பார்க்க போகிற எபிரேய வார்த்தை என்னவென்று சொன்னால் செலம். சொல்லி பாருங்களேன், செலம். பைபிள் காலேஜில் படிக்கிறப்ப இந்த வார்த்தையெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிறேன். எபிரேய வார்த்தைகள். செலைம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் படிக்கிறப்ப சிலை அப்படின்ற ஒரு அர்த்தத்தை படித்தேன். பைபிளில் நிறைய இடங்களில் எங்கெங்கெல்லாம் சிலை, விக்கிரகம் இதெல்லாம் பற்றி பேசும் பொழுது செலம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஒரு நாள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை எபிரேய வேதாகமத்தில் உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது 26வது வசனத்தில் இந்த செலம் என்ற வார்த்தையை பார்த்தேன். 26வது வசனம் அவங்க எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும். அப்படி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி யோசித்தேன். அது பின்பு தேவன் செலம் படைத்தார். செலம்னா ஒரு தமது சிலையை போல, நமது சிலையாக, நமது ரூபத்தின்படி. அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனை படைக்கும் பொழுது தமது செலமாக படைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் தமது சிலையாக படைத்திருக்கிறார். சின்ன வயசுல நிறைய நேரங்கள் இந்த சாயல் என்ற வார்த்தையை குறித்து யோசிக்கிறப்ப நான் எப்படி நினைச்சேன்னா, ஆண்டவர் மாதிரி கண்ணு, மூக்கு, வாய் இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்குது, அதான் நமக்கு சாயல் போல அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து கொஞ்சம் கற்றுக்கொண்டேன். இல்லை, இது மாத்திரம் இதை குறித்து ரொம்ப அதிகமாக பேசவில்லை, நம்முடைய அறிவு சார்ந்த அந்த யோசிக்கும் திறன், செயல்படும் திறன், இதை குறித்து பேசுகிறதுன்னு சொல்லி இன்னும் அதிகமாக ஒரு படி இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த செலம் என்ற வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்ளும் பொழுது இன்னும் தேவனாகிய கர்த்தர் நம்மை எவ்வளவு விசேஷித்தமாக படைத்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிய முடிகிறது. நான் பைபிள் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு நாள் நானும் என்னோட ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டு நாகாலாண்ட்லேருந்து வந்த பையன், நாங்கள் 2 பேரும் ஒரு கிராமத்தின் வழியாக போய்க்கிருந்தோம். அப்போ அங்களுக்குள்ள ஒரு சிலை இருந்துச்சு. உடனே என் ஃப்ரெண்டு கேட்டான், என்னடா ஐசக், இதுதான் ஊரை காக்கிற சாமி சிலையா அப்படின்னு கேட்டான். நான் கேட்டேன், உனக்கு எப்போ தெரியும் ஊரை காக்கிற சாமி சிலையெல்லாம் கரெக்டாக கேட்குறேன்னு கேட்டேன். இல்லைடா, அந்த சிலையை பாரு, நல்லா வீரமாக பயங்கரமாக அருவாள்லாம் வச்சுற மாதிரி இருந்துச்சா, இதை பார்த்தாலே நமக்கு தெரியுதுல்ல இதான் ஊரை காக்கிற சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போ பாருங்களேன், ஒரு சிலையை வடிவமைக்கும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கும் விதமாக வடிவமைக்கிறார்கள். அப்போ இப்போ நீங்கள் அப்படியே ஆதியாகமம் 1:26 யோசித்து பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாக, அதாவது நமது செலமாக, சிலையாக உருவாக்கி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்பு தேவன் தனது குணத்தை பிரதிபலிக்கும் விதமாக உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார்? அவர் படைத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருப்பாருங்களேன். ஆண்டவராகிய தேவன் அவர் காணப்படாத தேவனாக இருக்கிறார். இஸ் an invisible God. ஆனால் அவர் தம்மை வெளிப்படுத்துவதற்காக இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவரது சிலையாக படைத்திருக்கிறார். நீங்கள் இருக்கும் இடங்களிலே, உங்கள் வீடுகளிலே, உங்கள் வேலை ஸ்தலங்களிலே, உங்கள் பட்டணத்தில், உங்கள் காம்பவுண்டில் நீங்கள் தான் இந்த இயேசுவை, ஆண்டவரை வெளிப்படுத்தும் ஒரு சிலையை போல இருக்கிறீர்கள். என் ஃப்ரெண்டுக்கு எப்படி அந்த சிலை என்ன என்று பேர் தெரியாவிட்டாலும் அதை பார்த்தவுடன் அந்த தன்மையை அவனால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல்தான் இன்றைக்கு இந்த தேவனை ஒரு நடமாடும் ஒரு தெய்வமாக பார்க்க முடியாவிட்டாலும் இன்றைக்கு உங்களை பார்க்கும் மக்கள் நம் ஆண்டவராகிய தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய குணாதிசயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அன்பாய் இருப்பதன் மூலமாய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேவன் அன்புள்ளவர். நீங்கள் அநேகருக்கு கொடுத்து உதவுவதன் மூலமாய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேவன் கொடுத்து உதவும் தெய்வம். இப்படி அவருடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கும் அவருடைய சிலையாக படைத்திருக்கிறார். எவ்வளவு விசேஷித்தமான ஒன்றாக இருக்குது பாருங்களேன். அது மாத்திரம் இல்ல, இந்த செலேம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டு காலங்களில் முக்கியமாக எகிப்திலையும் சரி, இஸ்ரேலில் இருந்த அண்டை நாடுகளிலும் சரி, அநேக நேரங்களில் ராஜாக்களை இந்த கடவுளின் செலேம் என்று சொல்லி கூறுவதுண்டு. ராஜாக்களை இந்த கடவுளின் சிலையமாக, கடவுளினுடைய சிலையாக, கடவுளுடைய பிரதிபலிப்பாக மக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஏன் அப்படி பார்த்தாங்க அப்படின்னா, இந்த கடவுளைப் போலவே இந்த ராஜா நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லி மக்கள் நம்பி இந்த ராஜாக்களை செலேம் என்று சொல்லி அழைத்தார்கள். இஸ்ரேல் மக்கள் எகிப்துல அங்கு உள்ள ராஜாக்கள் எல்லாம் எகிப்து மக்கள் செலேமாக பார்ப்பதை அவர்கள் அறிந்திருக்கிறாங்க. இப்ப அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் இந்த ஆதியாகமத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார், இந்த ராஜா மாத்திரம் என்னுடைய செலேம் அல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தேவனுடைய செலேமாக இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விசேஷித்தமான காரியம் ஒரு பொறுப்புடன் வெளிப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அவருடைய செலேமாக படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பொறுப்பை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. எப்படி ஆண்டவர் தம்முடைய மக்களை அழகாக பாதுகாக்கிறாரோ
அதே போலதான் அவருடைய சிலையமாக இருக்கிற நாமும் அவர் படைத்த சக மனிதர்களையும் அவர் படைத்த இந்த பூமியையும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சிலையமாக படைத்த பிறகு என்ன சொல்கிறார்? பின்பு தேவன் மனிதர்களை பார்த்து, நீங்கள் என்ன செய்யுங்கள், பழுகி பெருகி பூமியை நிரப்பி இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டு கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? பாதுகாப்புடன் பொறுப்புடன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற அர்த்தம். எனவே இன்றைக்கு இந்த 2 காலங்களிலே இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் நம்முடன் கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள் அவருடைய சிலையமாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் எப்படி இந்த சிலையமாக இருப்பது அப்படின்னு எனக்கு இன்னும் தெளிவா புரியல. நான் எப்படி இந்த சிலையா இருக்கிறது அப்படின்னு தெரியவா புரியல அப்படின்னா, நாம் புரிந்து கொள்வதற்காகவே தான் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் காணப்படாத இந்த தெய்வத்தின் ஒரு ரூபமாக, தற்சுரூபமாக இந்த பூமியிலே நமக்காக அவதரித்து வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு சிலையமாக வந்து அவர் பிதாவாகிய தேவனை நமக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நான் எப்படி ஒரு சிலையமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்தீர்கள் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தன்மைகளை பாருங்கள். இந்த பூமியிலே அவர் வந்து பிதாவாகிய தேவனை எப்படி அழகாக தம்முடைய குணங்களின் மூலமாகவும் வார்த்தைகளின் மூலமாகவும் அவர் வெளிப்படுத்தினாரோ, இன்றைக்கு நீங்களும் இந்த காணப்படாத தேவனை உங்களுடைய குணங்களின் மூலமாகவும் உங்களுடைய நற்பண்புகளின் மூலமாகவும் வெளிப்படுத்தி இந்த 2 நாட்களிலே ஆண்டவரை இன்னும் அநேகருக்கு நாம் வெளிப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.